வரை மறவி வரம்பாகி அப்புறம் வரப்பாயிருச்சு. வயல் வரப்பு என்று நாம் சொல்கிறோம். வயலின் எல்லை வரப்பு. அதாவது இந்த சொல் ஒரு 5000 7000 ஆண்டு பழமையான ஒரு சொல்லா இருக்கலாம். ஆடுகளை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். இது செம்மறி ஆடு, இது வெள்ளாடு, இது மலையாடு. இது மலையிலே உச்சியில போற ஒரு ஆடா இருக்கு. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, நம்முடைய எல்லையை தாண்டின ஆடா இருக்கு, நம்முடைய வரையை தாண்டின ஆடு, எனவே வரையாடுன்னு பேர் வைக்கலாம். அதாவது ஆட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு இருந்த ஒரு சொல் வரை. அந்த சொல்ல தூக்கிட்டு உள்ள இங்க வந்தோடனே எத்தனை மணி வரைக்கும் நடத்த போறீங்கன்னு கேட்கிறாரு. இந்த வரை என்ற சொல்லினுடைய நீளம் இருக்குல்ல, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் 10,000 ஆண்டு பழமையான சொல். உலகின் எந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய வளமும் வரலாறும் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கும்? சிலப்பதிகாரத்திலே வரை மருவி வரம்பாயிருச்சு. சிலப்பதிகாரத்துக்கு முன்பு இருந்த வரையை இப்பொழுது வரை எவ்வளவு கூட்டம், அதுவரை இருக்கிறது கூட்டம். 9 மணி வரை நடத்தப் போகிறோம் என்று நீங்க தினசரி நாம் பயன்படுத்துவதில் 50 முறையாவது வரை என்ற சொல்லை பயன்படுத்தணும். இவ்வளவு பெரிய ஒரு முதுமொழியில், இந்த முதுமொழியின் முதல் மகாகவியை பற்றி பேசுகிற ஒரு நாவலில் இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய வாசக பரப்பை உருவாக்கி, இந்த மொழியினுடைய பழமை நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கிற சூரியன் மிக பழமையானது, நாம் பார்க்கிற நிலவு மிக பழமையானது, நாம் நடக்கிற நிலம் மிக பழமையானது, நாம் பேசும் தமிழ் மிக மிக பழமையானது.